முதல்ல நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு பார்ப்போம். மச்சான். மச்சான் கிளம்பிட்டு மச்சான், அவ்வளவுதான். ஐயோ, இந்த பொங்கலுக்கு நாம தானே. கிட்ட சுத்தமா காசே இல்ல. பொங்கலுக்கு வேற ஊருக்கு போகணுமே, என்ன பண்றது? இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்பேன். நான் கூப்பிடு. ஹலோ மச்சான். சொல்லு மச்சான். இல்ல மச்சான், கொஞ்சம் பொங்கலுக்கு ஊருக்கு போகணும். என்கிட்ட காசே இல்லடா. உன்கிட்ட ஏதாச்சும் காசு இருக்காடா மச்சான்? என்கிட்டே காசு இல்லடா, நீ வேற ஏன்டா? சரிடா, கூப்பிடுறேன். சரி மச்சான். சதீஷ் தேவை கேட்டு பார்ப்போம். ஹலோ சதீஷ். சொல்லு மச்சான், கிளம்பிட்டேடா ஊருக்கு? இதோ மச்சான், ஊருக்கு வரதுக்கு தான் ரெடி ஆயிட்டேன். கொஞ்சம் காசு தான் இல்லை, ஏதாச்சும் காசு இருந்தா போட்டு வரியாடா? என்கிட்டயே காசு இல்ல மச்சான். சரி, நீ எப்படியாவது கிளம்பி வாடா. ஓ அப்படியா, சரி மச்சான். நம்மகிட்டயே 2000 தான் இருக்கு. ஊருக்கு போலாமா வேணாமா? நமக்காக ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லைல்ல மச்சான். மச்சான் கிளம்பலாமாடா? இல்ல மச்சான், ஆபீஸ்க்கு கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சு, நான் வரல மச்சான். நீ போயிட்டு வரியா? என்னடா இப்படி சொல்ற? ஆமா மச்சான், கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க்குடா. மேனேஜர் வேற கால் பண்ணியிருந்தாரு. நான் வரல மச்சான், நீ போயிட்டு வாடா. இப்ப ஷாப்பிங்ல போயிட்டு வந்த, அது என்னடா பண்ண போற? அதை விடு மச்சான், அதான் நீ இருக்கல, நீ எடுத்துட்டு போய் என்ஜாய் பண்றா. நீ என்ஜாய் பண்ணனா நான் என்ஜாய் பண்ணனா எல்லாம் ஒண்ணுதான். அதே மாதிரி 2000 இருக்கு, நான் உனக்கு ஜிபே பண்றேன், எடுத்துட்டு போய் ஜாலி பண்ணு மச்சான். நீ பாத்துக்கலாம். மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம்.